திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோரை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி அமைச்சர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். நன்னிலம் பகுதியில் இயங்கி வரும் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைந்த பள்ளி கட்டடம் 4 தளங்களாக கட்டப்பட்டு வருகிறது. வடமாநிலம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று திடீரென கட்டடம் சரிந்தது. இதில் தொழிலாளர்கள் 21 பேர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் 16 பேரை உயிருடன் மீட்டனர். எனினும் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு ப மோகன், திரு ஆர் காமராஜ், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் கூறினர். காயமடைந்த தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு சென்ற அமைச்சர்கள் விபத்துக்கான காரணம் குறித்தும் கேட்டறிந்தனர். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக கட்டட ஒப்பந்த நிறுவனத்தின் பொது மேலாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.